Hi friends, இந்த வீடியோவில் this keyword வந்து நம்ம JavaScriptல எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷனில் அதோட பிஹேவியர் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஜஸ்ட் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். this அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த this keyword வந்து வெளியே, அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் நார்மலாக எங்கேயுமே இல்லாமல் சும்மா யூஸ் பண்ணி பார்த்தா அதில் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த console.log of this, அதாவது நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் போடாமல் ஜஸ்ட் ப்ரோக்ராமுக்குள்ளே போடுறப்போ இந்த திஸ் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டான விண்டோ ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. இந்த விண்டோ ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு நார்மல் டிஃபால்ட் ஆப்ஜெக்ட். இந்த திஸ்க்கு, இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் எத்தனை வேரியபிள் என்ன வேணாலும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான். நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு அசைன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அதோட பிஹேவியர் சேம் தான். விண்டோ ஆப்ஜெக்ட், அதாவது விண்டோ ஆப்ஜெக்ட் தான் சேம் இதான் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். இப்போ இந்த வேல்யூவை this dot value அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நல் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா டிஃபால்ட் விண்டோ ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த வேல்யூ இல்லை இல்லையா? ஸோ அந்த டிஃபால்ட் விண்டோ ஆப்ஜெக்ட்டுக்கு இதை நம்ம அசைன் பண்ணணும். ஸோ this dot வேல்யூவை நம்ம இப்போ ஃபங்க்ஷனில் கொடுத்த வேல்யூவோட மேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ நார்மலாக டிஃபால்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு உள்ள வேல்யூக்கு நீங்கள் அசைன் பண்ணணும்னா this keyword யூஸ் பண்ணி அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்கணும். நீங்கள் கொடுத்த வேரியபிளை அசைன் பண்ணலாம், டேரெக்டாக வேல்யூ கொடுக்கலாம், ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக வேல்யூ கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வேல்யூ வரும், அவ்வளோதான். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதோட பிஹேவியர். சரியா? இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, அதாவது என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இதே ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் இதே ஃபங்க்ஷனை எடுத்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் கொடுக்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே ஆப்ஜெக்ட் டைப் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா? நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் கொடுத்தோம்னா இது வந்து நமக்காக, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம வந்து இது ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதோட பிஹேவியர் வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ள திஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து எப்படி இன்வோக் பண்ணணும்னா நம்ம வந்து நம்ம நார்மல் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்டர் டைப்பில், ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே பண்ணணும். இதுதான் அந்த நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது கால் ஆயிடுச்சு. இப்போது இதுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த this keyword பார்த்தீங்களா இங்கே எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு. இதில் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு நியூ ஆப்ஜெக்டாகவே கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற நேமில் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறத தவிர ஆல்ரெடி இருக்கக்கூடிய விண்டோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த திஸ் எடுத்துக்கல. ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்தால் விண்டோ ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும், அப்படி இல்லை அப்படின்னா புது ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கும். இது வந்து புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிச்சு. இதுக்குள்ளே எப்படி வேல்யூ யூஸ் பண்ணுறது செக் பண்ணி பார்ப்போமே. this dot வேர் வேல்யூ இருக்கான்னு பார்ப்போம். undefined, ஏன்னா வந்து இந்த வேல்யூவை வந்து நம்ம திஸ்க்கு வந்து அசைன் பண்ணலை இல்லையா? ஸோ undefined அப்படின்னு சொல்லிட்டு வருது.
அசைன் பண்ணிடலாமா? சாரி, வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்க. இப்போ இந்த வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வந்துருச்சா? அதே தான். இப்போ இந்த திஸ்ங்கிறது இந்த புது ஆப்ஜெக்டை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இதுக்கும் வேல்யூ வந்து நார்மலாக நம்ம வந்து விண்டோ ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ வந்துட்டு லிட்ரல் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கே, அதுக்குள்ள திஸ் கீவேர்டு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? அதாவது லிட்ரல் ஆப்ஜெக்ட்னா என்ன? சும்மா நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்குள்ள திஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதோட சின்டாக்ஸ் வந்து சும்மா வேர் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸ் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சம்திங் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு 33 கொடுத்துட்டு கமா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ஏதாவது ஒரு கோலன் கொடுத்துட்டு console டாட் ஃபங்க்ஷன் எழுதுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த console டாட் லாகை பிரிண்ட் பண்ணுவோம். திஸ் கீவேர்டை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். செமிகோலன். இப்போ இதை நம்ம கால் பண்ணோம்ல, எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கணும்ல. ஸோ லிட்டில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாட் ஏ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். சின்டாக்ஸ் எங்கே போட்டிருக்கேன், ஃபங்க்ஷன் ஆஃப்க்கு வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லிட்ரல் டைப்பில் ஏ வந்து வந்துடுச்சு, வேல்யூ 33. இப்போ இந்த திஸ் கீவேர்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, இந்த லிட்ரல் ஆப்ஜெக்ட்கான வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இந்த லிட்டில் ஆப்ஜெக்ட்டுமே வந்து என்னென்னா நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்படிங்கிற மறைமுகமாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் தான் வந்து எடுத்துக்கும். ஸோ இதோட பிஹேவியரும் இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கக்கூடிய அந்த திஸோட பிஹேவியரும் சேமாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூ வந்திருக்கு. இப்போ இதுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்ப்போம். ஸோ undefined அப்படின்னு வருது. இப்போ இந்த லிட்ரல் ஆப்ஜெக்டை மட்டுமே நான் வந்து கொடுத்து பார்க்குறேன். இப்போ திஸ் கீவேர்டில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வேல்யூ அப்புறம் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கு. ஸோ ஸோ டேரெக்டாக வெளியே இருக்கு இல்லையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.